நான் நல்ல அந்த கதைக்கு பாட்டுன்றாங்களா அப்போ ஒன்றுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும்னு வந்து பார்த்தோம். ஆனால் அந்த அளவுக்கு இது இல்லை, கண்டென்ட் இல்லை, ஸ்பேஸ் இல்லை, எல்லாருக்குமே ஸ்பேஸ் இல்லை. விக்ரம் எதுக்காக இங்கேயும் அங்கேயும் போகிறாருன்னு ஒன்றும் புரியல. ஒரு இது எதிர்பார்த்தா அது நடக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பேஸ் இல்லாத மாதிரி இருந்தது. நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ. என்ன மாதிரி கதை ப்ரோ? படம் பாருங்க ப்ரோ, நல்லா இருக்கு. என்ன மாதிரி கதை? நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சி. ஒரே நைட் தான் செம சம்பவம். சூப்பராக பண்ணியிருக்காருண்ணா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் விக்ரம் படம் சூப்பர்ண்ணா மாசம் பிடிச்சிருந்தா, ரொம்ப பிடிச்சிருந்தா. ரொம்ப நல்லா இருக்குண்ணா. என்ன மாதிரி மெசேஜ் இருக்கா படத்துல? மெசேஜ் எப்படின்னா சொல்றது, நல்லா இருக்குண்ணா, படம் நல்லா இருக்கு. படம் ஃபுல்லாக வந்து இதுதான் ஜி, ஃபைட்டு தான். விக்ரம் எப்படி பண்ணியிருக்காரு? விக்ரம் ரோல் நல்லா இருக்குதுங்க. விக்ரம் எப்படி இருந்தது? ஸ்டோரின்றது இல்லை, ஆனால் நல்லா இருக்குது. துரோகம் தான். இன்ட்ரெஸ்டிங். சித்தாரோட டேரக்டர் எப்படி பண்ணியிருக்காரு? டேரக்டர் பற்றி நம்மளுக்கு தெரியாதுங்க, புது டேரக்டர் போல இருக்குது. மற்றபடி நல்லா இருக்குது படம். என்ன எப்படி பண்ணியிருக்காங்க? ஹீரோயினுக்கு வந்து அந்த அளவுக்கு ரோல் இல்லை, ஆனால் நல்லா இருக்குது. ஹீரோயினை பண்ணியிருக்காங்க. விக்ரம் மாசிங்ஸ் எப்படி காமிச்சிருக்காங்க? விக்ரமே மாசா தான் காட்டியிருக்கிறாங்க. விக்ரம் எப்படி இருந்தாரு? செமையாக இருந்தார். மியூசிக்லாம் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா ஜிவி செம்மையாக பண்ணியிருக்காரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டுல காலையில் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. விக்ரமுக்கு நல்ல கம்பேக்காக இருக்குமா? செம கம்பேக். வெயிட் பண்ணதுக்கு நல்லா ஒர்த்தான வச்சது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாட்டிஸ்ஃபை ஆச்சா? சூப்பராக ஆச்சு. புது சித்தாரோட டேரக்டர் நல்லா பண்ணியிருக்கேன். சித்தாக்கு இதுக்கும் ஃப்ளேவர் சுத்தமாக சம்மந்தமே இல்லை. சூப்பராக இருந்துச்சு படம். இல்லை, நான் சித்தா எதிர்பார்த்து தான் வந்தேன். ஸோ அது நல்லா தான் இருக்குது. ஓகே, ஒன் வாட்சபிள் மூவி தான். ப்ராப்ளம் ஓகே தான் ப்ரோ. எல்லாமே எப்படி நடிச்சிருக்காரு? விக்ரமோட சூப்பராக இருக்குது. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர். மிச்சம்லாம் ஓகே தான் மூவியில். என்ன என்ன மிஸ் ஆச்சு நினைக்கிறீங்க? ஒரு மாதிரி ஐப்பாக இருந்ததில்ல ப்ரோ, அந்த ஐப் வந்து படத்தில் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு மேஷப் மாதிரி ஒரு இது சாங் ஒன்று விட்டுருக்காங்க, அது மட்டும் நல்லா இருக்கு. அது பார்க்கலாம். ஓகே சார்ண்ணா. இல்லை வேணாம். விக்ரம்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. ஓகே தான், ஒன்றும் எதிர்பார்க்கல. நல்லா இருக்குங்க. ஒரு டைம் சிஎன் விக்ரம் கேரக்டர் நல்லா தான் இருக்கும். ஒரு டைம் படம் பார்க்கலாம் அவருக்காக. என்ன சொல்ல வராங்க படத்துல? ஸ்டோரி எப்படி இருந்தது? ஸ்டோரி பரவாயில்ல, நல்லா தானே இருந்தது. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. டேரக்டர் எப்படி ஸ்கிரீன் ப்ளே பண்ணிருக்காரு? புது டேரக்டர்னு நினைக்கிறேன், என்ன பார்த்தது இல்லை இவரை. புது டேரக்டர் பரவாயில்ல, நல்லா இருக்கும். படம் நல்லா இருந்துச்சு. விக்ரம் எப்படி பண்ணிருக்காரு? சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் கம்பேக்கா இருக்கு. ஆமாம், பார்க்குறது ஃபிசிக்கல் அப்பியரன்ஸும் சூப்பராக இருந்துச்சு. ஸ்டோரி கன்வின்சிங்கா இருக்கா? எப்படி இருந்தது? ஆமாம், ஆனால் பார்ட் 1 வந்தால் தான் தெரியும். மற்றபடி சூப்பராக இருந்துச்சு. ஜிவி மியூசிக்ல எப்படி இருந்துச்சு? செம்மையாக இருந்துச்சு. இப்போ தான் சொல்கிறேன், ஒன் டைம் ஆச்சு பாஸ். எதனால அப்படி சொல்றீங்க? நான் நல்ல அந்த கதைக்கு பாட்டுன்றாங்களா அப்போ ஒன்றுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும்னு வந்து பார்த்தோம். ஆனால் அந்த அளவுக்கு இது இல்லை, கண்டென்ட் இல்லை, ஸ்பேஸ் இல்லை, எல்லாருக்குமே ஸ்பேஸ் இல்லை. விக்ரம் எதுக்காக இங்கேயும் அங்கேயும் போகிறாருன்னு ஒன்றும் புரியல. ஒரு இது எதிர்பார்த்தா அது நடக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பேஸ் இல்லாத மாதிரி இருந்தது. மற்றபடி ஒன் டைம் வாட்சபிள். பிஜிஎம் சூப்பரு, ஸ்டண்ட்டு சூப்பர், அவ்வளோதான். விக்ரம் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? அதுதான் சார், ஸ்பேஸ் இல்லை அவருக்கு. அவருக்கு இன்னும் ரோல் கொடுத்துருக்கலாம், கண்டென்ட் கொடுத்துருக்கலாம், எதுனானே புரியல. ஒன் டைம் ஆச்சு போல, அவ்வளோதான். மியூசிக்ல எப்படி இருந்துச்சு? அதான் நல்லா இருந்துச்சு சார். ஸ்டண்ட்டு மியூசிக்லாம் குறை சொல்ல முடியாது, சூப்பராக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருக்கலாம். எந்த அளவுக்கு இது போகுன்னு தெரியல. நான் பெருசாக அதை எதிர்பார்க்கல, ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்ஷன் த்ரில்லராக அடுத்து என்ன சீன் வரும்னு கெஸ் பண்ண முடியாமல் இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே ரொம்ப டைட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. விக்ரம் எப்படி பண்ணிருக்காரு? சூப்பராக பண்ணியிருக்காரு, பயங்கரமாக இருந்துச்சு. ஆக்ஷன்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு, தெரியுது. அது மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு, அது சூப்பராக பண்ணியிருந்தேன். பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு. ஃபைட்டுக்கு ஏற்ற மாதிரி அது கரெக்டாக ஒரு டோனில் வரும். ஃபைட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. ஹீரோயின் எப்படி பண்ணிருக்காங்க? அவங்களும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இந்த படத்தில். ஒவ்வொரு கேரக்டருமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எஸ்ஜே சூர்யா, அவர் அந்த சுராஜ், அவர் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். செம்ம சாட்டிஸ்ஃபைடு. இந்த படம் நல்லா இருக்கும்னு நினச்சேன், ஆனால் அது ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக நல்லா ஓடுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு ஒரு ஆக்ஷன் படம். அதே மாதிரி விக்ரம் ஓகே, செம்ம நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. சூப்பர் ப்ரோ. எனக்கு எதுவும் சொல்ல தெரியல. என்ன ப்ரோ? இல்லை, எனக்கு சிங்கே ஆகலை படம் ஸ்டார்டிங்லேருந்து. ஃபஸ்ட்டு ஒரு ½ அன் ஹவர் மட்டும்தான் ஏதோ ஒரு நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கடுத்து எதுவுமே பெருசாக சிங்க் ஆகலை. எனக்கு ஒட்டவே இல்லை படம். அப்புறம் என்ன ப்ரோ ஆச்சு? எதனால ப்ரோ அந்த மாதிரி இருந்தது? வயலண்ட் மட்டும் தான் செகண்ட் ஹாஃபில் வயலண்ட் மட்டும் தான் காட்டுறாங்க. ஆனால் கதையோட சிங்க் ஆகிற மாதிரி ஆடியன்ஸுக்கு தெரில. இப்போ நான்லாம் சிங்க் ஆக முடியல. எனக்கு சொல்ல தெரில எப்படின்னா, படம் எனக்கு பிடிக்கல. எஸ்ஜே சூர்யா, துஷாரா
எல்லாம் இருக்காங்க, அவங்களோட கேரக்டர்லாம் எப்படி இருந்துச்சு படத்தில்? அதான் எதுவுமே எனக்கு ஒட்டலை ப்ரோ, எதுவுமே எனக்கு பிடிக்கல. விக்ரம் கேரக்டர் கூட எனக்கு பெருசாக பிடிக்கல. படம் ஒன் டைம் வாட்ச் சொல்லுங்க. இந்த பட் ரொம்ப எதிர்பார்த்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக அது சில பேர் இருப்பாங்க வந்து கோர் ஃபேன்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வேணால் பிடிக்கலாம். பட் ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு வந்து ரொம்ப எதிர்பார்த்து வந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி படம் இல்லை. இந்த படம் ஃபுல்லாக வெயிட்டிங் இன்டர்வல் முடிஞ்சு அதுக்கப்புறம் வரைக்கும் ஏதாவது பண்ணுங்க தொலைங்கடான்ற அளவுக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கும். பில்டப் தான் வந்து ஒரு ஏதோ பண்ணியிருக்காரு பாஸ்டில் வெயிட் பண்ணிட்டே இருப்போம். ஆனால் அந்த அளவுக்கு அதை ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு பெருசாக ஒன்றும் பஞ்செலாம் ஒன்றும் இல்லை. 1-2 சீன் பரவாயில்ல, பட் ஆனால் நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை. 1-2 சீன் வச்சிருக்காங்க மாஸ் சீன்ஸ். அவர் வழக்கம் போல் நல்லா தான் பண்ணியிருக்காரு. அவரோட பாட்டு ஆனால் காமெடியில் எதுவும் கிடையாது இல்லை, அவரோட பாட்டு அவர் பண்ணியிருக்காரு. படம் போர் அடிக்காமல் போதா? போர் அடிக்காது கண்டிப்பாக, ஏன்னா டெம்போலே தான் போகுது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம். இந்த குவாலிட்டியான மூவின்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து செகண்ட் பார்ட் முதல்ல ரிலீஸ் அப்படி எதுவும் இல்லை இதில். இந்த செகண்ட் பார்ட்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் இதுக்கு ப்ரீக்வல் இருக்க மாதிரியோ இல்லை வந்து கண்டினியூஷன் இன்னொரு வில்லன் இருக்காரு அவர் வருவாருன்ற மாதிரியோ எந்த படத்தில் எந்த சீனும் இல்லை. ஸோ அவங்க எதை வச்சு இன்னொரு பார்ட்டை காட்டுவாங்கன்னு தெரில. எப்படி நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்களா? எப்படின்னா பார்ப்போம். நம்ம படம் போர் அடிக்குதுன்னா இப்போலாம் எப்படி வாரத்துக்கு ஒரு படம் பார்க்கணும் தானே, அதனால் பார்ப்போம். ஆனால் வந்து இது பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் இதில் இந்த படத்தில் எனக்கு ஃபீல் ஆகல. சாட்டிஸ்ஃபைடானா நீங்கள் இந்த படம் பார்த்ததுக்கு? எனக்கு இல்லை, நான் ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன், அந்த அளவுக்கு இல்லை. சரி, பட் மற்றவங்களுக்கு பிடிக்கலாம். எப்படி சாங்ஸ்லாம் எப்படின்னா படத்தில்? சாங்ஸ் ஒரு சாங் கூட நல்லா இருக்குது, அந்த மெலடி சாங்கு. அதை தவிர வேற எந்த சாங்கும் பெருசாக இல்லை. துஷாரா எப்படின்னா பண்ணிருக்காங்க? அவங்க வழக்கம் போல நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த மலையாளம் ஆக்டர் சுராஜ் அவர் எப்பவுமே நல்லா நடிப்பார். இந்த நிறைய மலையாளம் படமே நான் பார்த்துருக்கேன். அவர் நல்லா நடிக்கிறவர் தான். இதுலேயும் அவருக்கு சீன்ஸ்லாம் இருக்குது, அவர் கரெக்டாக தான் பண்ணியிருப்பார். ப்ரோ ஃபேமிலி ஆடியன்ஸ் ஓகே ப்ரோ. ஆனால் ஃபைட் சீன் செம்ம மாசாக இருக்குது. ஃபஸ்ட் ஹாப் ஓகே. ஃபஸ்ட் ஹாப் பார்த்தீங்கன்னா எஸ்.ஜே. சூர்யா தெரிய விட்றாரு. செகண்ட் ஹாப்பு சியாம் விக்ரம் சார் செம்ம ஃபைட்டு. மதுரை வீரன் சாங் பக்காவாக இருக்குது. அப்போ பார்த்தது பார்த்தீங்கன்னா தூள் படத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இன்னும் ஃபைட் சீன்லாம் செம்மையாக மாசாக பண்ணியிருக்காங்க. ஓகே ப்ரோ, படம் சூப்பராக தான் ப்ரோ இருக்குது. மியூசிக் ஓகே ப்ரோ. ஆனால் என்ன ஃபர்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா லவ் சீன் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. பட் இன்னும் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் அந்த நடுவில் அந்த சீன்ஸு ஃபைட் சீன்ஸு செம்ம மாஸ் ப்ரோ. செம்மையாக டைரக்ட் எடுத்திருக்காப்ல ப்ரோ. ரொம்ப நல்லா இருந்தது. விக்ரம் ரொம்ப இறங்கி நல்லா சூப்பராக நடிச்சிருந்தாரு. அப்புறம் கிளைமேக்ஸ் வந்து சூப்பராக எடுத்திருந்தாங்க, அவ்வளோதான் ப்ரோ. ஸ்டோரி எப்படி ப்ரோ? ஸ்க்ரீன் பிளே எப்படி பண்ணிருக்காங்க? ஸ்க்ரீன் பிளே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருந்தாங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ஸ்க்ரீன் பிளே. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக்காக இருந்தாலும் ஆனால் படம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது ப்ரோ. விக்ரம் பெர்ஃபார்மன்ஸ் அவர் நல்லா இறங்கி நடிச்சிருந்தார் ப்ரோ. கிளைமேக்ஸ்லாம் ஒரு ஸ்பாயிலர் இருக்கு, ஆனால் சொல்ல விரும்பல. எல்லாரும் நல்லா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், அவ்வளோதான். ஃபுல் சாட்டிஸ்ஃபைட். என்னடா ப்ரோ படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. சியான் விக்ரம் வழக்கம் போல் உசுரை கொடுத்து நடிச்சிருக்காரு, பயங்கரமாக நடிச்சிருக்காரு. எஸ்.ஜே. சூர்யாவும் சூப்பராக பண்ணியிருக்காரு. த்ரூ அவுட் ஃபுல்லாக சஸ்பென்ஸாகவே இருந்துச்சு, எண்டில் வரைக்கும் லேக் மாதிரி எதுவும் இல்லை. துஷாரா விஜயனும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. பார்ட் 1க்காக எதிர்பார்க்குறோம். அவர் எல்லா படமும் நல்லா தான் பண்ணுறாரு. இது கம்பேக் தான். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா கம்பேக் தான். சூப்பராக இருந்துச்சு, பயங்கர த்ரில்லிங்காக போச்சு. ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் படம். அதாவது வந்து ஒரு சீனுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இருக்குது படம். இந்த சீன் போர் அப்படின்லாம் ஒன்றுமே இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. அதேமாதிரி ஃபிசிக் நல்லா மெயின்டைன் பண்ணுறாரு. இந்த வயசுன்னு ஒன்று தனியாக தெரியல அவருக்கு. ஹீரோயிசம்னா அந்த ஹீரோயிசம் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாரு. சும்மானா ஸ்டண்ட்டு அப்படி டூப்ளிகேட்லாம் இல்லை, அப்படியே அது ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. அடித்தா வந்து அடியும் வாங்குறது, அதே மாதிரி மன்னிச்சு விட்ட பிறகு அவர் கடைசியில் சுச்சுவேஷன் திருப்பி அடிக்கும்படி ஆகிடுறது. நல்ல ஒரு தாட்டு தான் அது. நல்லா இருக்குது படம். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இதோட ஃபஸ்ட் பார்ட் வந்தோடனே இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியராக அதை பற்றி தெரிஞ்சிடும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார். ரொம்ப அழகாக இருந்தாங்க. பியர்லாம் இருந்துச்சு சாருக்கு, ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஸ்டோரி எப்படி இருந்தது? கன்வின்சிங்காக இருந்துச்சா? இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்து பாகம் 1 பார்த்தா தான் பாகம் 2 நல்லா இருக்குன்ற மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு, ஆனால் பார்க்கலாம். ஓகே, எதனால் அந்த மாதிரி ஃபீல் ஆகுது நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் பார்ட் ஏதோ ஒரு எண்டிங் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுற மாதிரி இருக்குது. என்ன ஸ்டோரின்னு தெரிஞ்சுக்க முடியல. ஸோ பாகம் 1 கண்டிப்பாக பார்க்கணும். நல்லாயிருக்கு மூவி. செம்மையாக பண்ணியிருந்தாங்க. லவ் போர்ஷன்ஸ் இருக்காது அதில். டேரெக்டாக மேரேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கெமிஸ்ட்ரிலாம். தேங்க்யூ. சூப்பர். நல்லா இருந்ததுங்கண்ணா, படம் சூப்பராக இருந்தது. படம் சூப்பராக இருந்தது. சியானுக்காக கண்டிப்பாக பார்க்கலாங்கண்ணா. மியூசிக்கும் சூப்பராக இருந்தது. எஸ்.ஜே. சூர்யா கேரக்டர் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மலையாள ஆக்டர் அவரும் சூப்பராக பண்ணியிருந்தாருங்கண்ணா. நல்லா இருந்ததுங்கண்ணா படம்.
போர் அடிக்காமல் போகுது ஒரு நைட் ஃபுல்லாக நடக்கிற கதை தான். பட் இருந்தாலும் போர் அடிக்காமல் போகுது. அடுத்தடுத்த சீன் ஒரு சீன் கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. மொத்தமாக படத்தில் ஒரு 10 சீன் தான், 10 சீன் கொஞ்சம் லென்த்தாக இருக்கு. ஆனால் அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஆமாம், அந்த இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருந்தது. நான் மியூசிக்கும் சூப்பராக இருந்தது. கிளைமேக்ஸ் தூள் சாங் வர்றது இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்கண்ணா. நெக்ஸ்ட் பார்ட்டுக்கான லீட் ஆமாம், நெக்ஸ்ட் பார்ட்டுக்கான லீடு கிடையாது. பட் இது செகண்ட் பார்ட்டு தானே. ஃபஸ்ட் பார்ட்டில் அவர் எப்படி இருந்தார்னு காட்ட போகிறாங்க, அவ்வளோதான். நல்லா இருந்தது. ஆனால் செகண்ட் பார்ட்டை ஃபஸ்ட்டு கொண்டு வரது, ஃபஸ்ட் பார்ட்டை ரெண்டாவது கொண்டு. இப்போ நம்ம இந்த பில்லா படம் பார்த்தது ஞாபகம் தான். பில்லா வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் வச்சுட்டு பில்லா 2 வந்து அவரோட எப்படி வளர்ந்தாருன்னு காட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி இருந்துச்சு. எப்படி வந்து இந்த காளி வந்து எப்படி உருவானா, சின்ன வயசுலேருந்து எப்படி மேலே வந்தான்ற மாதிரி தான் இருக்கும். அதை எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக. ஆனால் அதில் தப்பு பண்ணிட்டாங்க பில்லாவில். ஏன்னா பார்ட் 2 செகண்டு கொடுத்து பார்ட் 2 வந்து ஃபஸ்ட்டு போட்டு பார்ட் 1 வந்து செகண்டாக போட்டாங்க. ஆனால் இதில் செகண்டில் வந்துட்டு திரும்ப ஃபஸ்ட் வரும்போது நல்லா இருக்குங்கண்ணா, சூப்பராக இருக்கும். நல்லா இருந்தது. எஸ் ஜே சூர்யா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த போலீஸ்காரன் கெட்டப்பில் வந்து அவர் நல்லவராக கெட்டவரான்னு தெரியாத அளவுக்கு தான் இருந்தது படத்தில் கடைசி வரைக்கும். போலீஸ்காரர் தன்னோட வேலையை என்ன செய்வாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. பட் அந்த எதிர்பார்த்துக்கு அப்புறம் நான் இந்த வேலையை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு ட்விஸ்ட் அடிக்கிறதுல ரொம்ப மோசமாக இருந்தது. நல்லா சூராஜ் நல்லா பண்ணியிருந்தாங்க, சூப்பராக பண்ணியிருந்தாருங்கண்ணா. அவர் இவரை வாடா போடான்னு கூப்பிட்றது, இவர் வாடா போட்டு ஆக்சுவலாக வேலை பார்க்குற அவங்க கூட இருக்கிற ஒரு டீம் தான் சொல்கிறாடே வாடாடே போடாடேன்னு பேசிக்கிறது. சியானுக்கும் சூராஜுக்குள்ள லிங்கை காட்டுது. நல்லா க்ளோஸாக தான் இருந்திருக்கு. அது ஃபஸ்ட் பார்ட் பார்த்தா தெரியுங்கண்ணா.